சங்கீதம் 68:9 வாசித்து பார்த்தால் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறார். வாசியுங்கள். தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர். தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போன உடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர். பெய்ய பண்ணுவீர் என்றல்ல, பெய்ய பண்ணினீர். ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களை, சம்பூர்ணமான மழை என்று சொன்னால் நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி வந்து நிற்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருக உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உபாகமம் 33:18 வாசித்து பார்த்தால், செபுலோனே இசக்காரே என்று ஆண்டவர் இஸ்ரவேல் சந்ததியை குறித்து கூப்பிடுகிறார். வாசியுங்கள். செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போகலையும் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் கூடாரத்தில் தங்கும் போதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அருமையான பாடல் பிள்ளைகள் பாடுவார்கள். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அதே உபாகமம் 33:19 சொல்லுகிறது. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். அல்லேலூயா. அதாவது எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிற ஒரு மேலான கிருபை செபுலோனுக்கு இசக்காருக்கு மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நமக்கும் ஆண்டவர் அந்த பாக்கியங்களை கொடுக்கிறார். ஆகவே சங்கீதம் 36:8 சொல்லுத, ஆலயத்தில் உள்ள சம்பூரணம். வாசியுங்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எது அந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுது. உங்களுக்குள்ள ஒரு நிறைவான கிருபையை ஆண்டவர் தருவானால் அந்த கிருபையினாலே நீங்கள் நிறைவான சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 68:9 வேதம் சொல்லுது, இளைத்து போனவர்களுக்கு. வாசிங்களமா. தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போன உடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். இளைத்துன சோர்ந்து போன. நாம் அநேக நேரங்களிலே பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் விடாய்த்து போன ஆத்மாவை, தொய்ந்து போன ஆத்மாவை அவர் தேற்றுகிறார் என்று எரேமியா 31:25 சொல்லுகிறது. நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி. விடாய்த்து போன, அதாவது தாகத்தினாலே சோர்ந்து போனவர்கள் தான் விடாய்த்து போனவர்கள். விடாய்த்து போனவர்களை ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். தொய்ந்த என்றால் அப்படியே குன்றி போகிற தொய்ந்த எல்லா ஆத்மாவையும்
ஆண்டவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆக அதற்காக 27ஆம் வசனம் சொல்லுது நமக்கு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் ஆசீர்வதிப்பார். மனுஷ வித்தென்றால் குழந்தை பாக்கியம். என் அன்பு பிள்ளைகளே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு நம்முடைய சபையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து குழந்தையை பெற்றெடுக்க செய்திருக்கிறார். எனக்கு மறக்க முடியாத ஒரு சாட்சி ஒன்றுண்டு. சுமார் 12 வயதான போது ஒரு தங்கச்சி, அவளை டாக்டர்கள் டெஸ்ட் பண்ணி விட்டு சொன்னார்கள், இன்னும் சில நாட்கள் தான் நீ உயிரோடு இருப்பாய். அவளுக்கு அந்த அளவுக்கு நோய்கள், அந்த அளவுக்கு இருதயத்தில் பிரச்சனைகள், இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ உயிரோடு இருப்பாய். அவர்கள் ஜெபத்துக்கு வந்தார்கள். அவளுக்கு ஜெபித்து விட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னேன், நீ கர்த்தருடைய கிருபையினாலே நீ வாழ்ந்திருப்பாய் என்று சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அந்த பிள்ளை 12 வயதிலே அப்படி டாக்டர்களால் சொல்லப்பட்ட பிள்ளை +2 முடித்தாள். உடனே அவள் அரசாங்கத்தில், அதாவது இபியில் கணக்கெடுக்கிற அந்த வேலைக்காக சைக்கிள்லே போக தொடங்கினாள். சைக்கிள்லே போக தொடங்கி ஒவ்வொரு வீட்டுக்காய் போய் எடுக்க வேண்டும் கணக்கு. அது கடினமான ஒரு வேலை. அந்த வேலையை செய்ய தொடங்கினாள். அந்த பிள்ளையினுடைய பேர் சங்கீதா. ஹல்லேலூயா, சத்தமே இல்லையே. அந்த பிள்ளையினுடைய பேர் சங்கீதா. இந்த சங்கீதா அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அவளுடைய உறவினர் ஒருவர், அம்மா நீ சைக்கிளே சுற்றி கொண்டிருக்கிறாயே, இது கஷ்டமாயிட்டு, நீ நோயாளி பிள்ளை ஆயிட்டு, ஆகவே நீ வா அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பிளை சொல்லி அந்த டெம்பிள் வாசலுக்கு வா, நான் உனக்கு ஒரு பைக் வாங்கி தருகிறேன், அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதிலே நீ போய் வேலை செய்யலாம் என்று கூப்பிட்டார்கள். இந்த பிள்ளை ஒரே மட்டாய் சொன்னாள், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அங்கே வந்து நான் அந்த பைக்கை வாங்க மாட்டேன், அந்த டெம்பிள் வாசலுக்கு நான் வரமாட்டேன் என்று அடம் பிடித்து விட்டாள். அந்த உறவினர்களுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. அவர்களுடைய வண்டியை பைக்கை வாங்கி கொண்டு வந்து அவளுடைய வீட்டிலே கொடுத்தார்கள். அதை பெற்றுக்கொண்டு அவள் அதிலேயே போய் அந்த வேலையை செய்ய தொடங்கினாள். நாட்கள் கடந்து போயிட்டு அவளுக்கு திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணினார்கள். பார்த்திபனாய் இருக்கலாம் பேர், ஆனால் பார்த்தி என்று நாங்கள் சொல்லுவோம். பார்த்தி என்ற ஒரு தம்பி, அருமையான எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அருமையான தம்பி ஏற்பாடு பண்ணினார்கள். திருமணம் நடந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்தக்கூடாதா? 12 வயதிலே மறிக்க வேண்டிய பிள்ளை, ஆண்டவருடைய கிருபையினாலே அவளுக்கு ஒரு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து கொஞ்ச நாளிலே கர்ப்பம் தரித்தாள். சுமார் 7 மாதம் ஆன போது அவருடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தை அப்படி அபாஷன் ஆகிவிட்டது. அபாஷன் ஆகி போறதுனாலே எல்லாரும் மனம் கலங்கினார்கள். நானும் உண்மையாகவே மனம் கலங்கினேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை இவ்வளவாய் ஆசீர்வதித்து இருக்கிறீரே, வைராக்கியமாய் இருக்கிற அந்த பிள்ளையை நெருப்பி ஆசீர்வதியும் என்று சொல்லி அவளுக்காய் ஜெபிக்க தொடங்கின போது அவள் சொன்னது என்ன, எனக்கு ஆண்டவர் பாக்கியத்தை தருவார், குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று சாதித்து நின்றாள். கர்த்தருடைய கிருபையினாலே அடுத்த கர்ப்ப உற்பத்தி காலத்தில் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா, சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. சங்கீதா இங்கே இருக்கிறா பாருங்க. அவளுடைய பிள்ளை இப்போ எத்தனை வயசு ஆச்சுமா? 5 வயதாகிவிட்டது. நல்ல ஞானமான திடகாத்திரமான பிள்ளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் குறைபட்டிருக்கிறது, ஒருவேளை இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீ வேண்டாத ஒரு இடத்துக்கு வா என்று சொன்னால் அப்படி போகிற பழக்கங்கள் உண்டா? வேண்டாத காரியங்களை பிடித்து கொள்கிற பழக்கங்கள் உண்டா? அந்த பிள்ளையை போல ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்போமானால் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ள செய்வார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம்.
யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆ. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உங்களை துதிப்பீர். அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தாங்க ஓடுவான். பாடுவோமே. இது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். நான் பெலனற்று போனேன். எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? ஒருவேளை நான் கூட அப்படித்தான் சொல்லுவேன். பெலன் இல்லவே இல்லை. ஆண்டவரே நான் பெலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் எலும்புகள் நடுங்குகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறோம். ஆண்டவரோ நம்மை திடப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. நாம் வாசி கேட்ட சங்கீதம் 68:9 அவர் திடப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 35:3 சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எனக்கு மிக பிடித்த ஒரு காரியம் உண்டு. பரிசுத்தமானாகிய மோசே மலையின் மேலே நிற்கிறார். அங்கே அவர் முழங்கால் படியிட்டு 2 கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது எதிராளிகளுடைய படை தோற்று ஓடுகிறது. அவருடைய கைகள் அப்படியே சோர்ந்து கீழே இறங்கும் போது எதிராளிகளுடைய படை மேற்கொள்ளுகிறது. அப்பொழுது அவருக்கு 2 பக்கத்திலையும் 2 பேரை நிறுத்தி, ஆரோன் ஊர் என்று சொல்லுகிற 2 பேரை நிறுத்தி அவருடைய கையை உயர்த்தி பிடித்து கொள்ள சொன்னார்கள். அப்படியே உயர்த்தி பிடித்து கொண்டிருந்த அந்த மோசேயினுடைய கை தளர்ந்து போகாமல் பிடித்து கொண்டார்கள். அவருடைய படை ஜெயம் எடுத்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் ஒரு 2 பிள்ளைகள், எனக்கு வேண்டிய பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளுடைய பேர் ஏஞ்சல் மற்றும் ஸ்டெஃபி. அந்த பிள்ளைகளிடத்தில் அவர்கள் படிப்பில் மிக மோசம். 5 மார்க்கு 7 மார்க்கு தான் வாங்குவார்கள் ஸ்கூலில். ஒரு நல்ல ஸ்கூல், பெரிய ஸ்கூல். ஆனால் இவர்கள் வாங்குகிற மார்க்கு 5 மார்க்கு 7 மார்க்கு தான். 2 பேருமே மக்கு. ஆக அவர்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய வீட்டில் முழங்கால் படியிடுங்கள், நெடு முழங்கால் நில்லுங்கள், 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் தருவார் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அன்று முதல் அந்த பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் வாங்க தொடங்கினார்கள். சிறந்த மாணவிகளாய் உருவானார்கள். இன்று நம்முடைய பிள்ளைகள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நீங்கள் படிக்கிற நேரத்தில் நீங்கள் இன்னும் மக்கு என்று சொல்லுகிறார்களா? உடைய மக்குத்தனம் மாறுகிறதற்கு நீங்கள் 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். அந்த 2 பிள்ளைகளும் இந்த பெயின் ஸ்கூலில் படித்தார்கள். அங்கே +2 ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏ என்றெடுத்தார்கள். அடுத்தது அவர்கள் கல்லூரிக்கு போனார்கள். அங்கே பிஎஸ்சியிலே அதே போல ஃபர்ஸ்ட் ரேங்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏயும் எடுத்தார்கள். எம்எஸ்சி படிக்க போனார்கள். அந்த காலேஜிலையும் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினார்கள். இது கர்த்தரால் ஆயிட்டு உடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அன்று வரையிலும் அந்த இன்று செய்கிறார்களான்னு தெரியாது. ஆனால் 2 பேரும் 2 கைகளை உயர்த்தி எப்போதும் ஜெபிக்கிற பிள்ளைகள், முழங்கால் நிற்கிற பிள்ளைகள். நீங்களும் நானும் அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கும் ஆலோசனை சொல்கிறார். நான் என்று சொன்னேன், என்னால் முடியவில்லை, நான் பலவீனமாயிருக்கிறேன். பலனிருக்கிற பிள்ளைகள் தயவாய் அப்படி முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கேட்கிறேன்.
என்னுடைய அனுபவம் அதுதான். நான் மகாபலிபுரத்துக்கு ஜெபத்துக்கு போவேன். அந்த மணல்ல பல மணி நேரம் நான் முழங்கால நிற்பேன், கைகளை உயர்த்தி கொண்டிருப்பேன், அப்படியே மயங்கி கீழே விழுகிற வரைக்கும். அல்லேலூயா. சாதாரண நேரம் அல்ல, எத்தனையோ மணி நேரங்கள் அப்படியே மணல்ல விழுந்து நான் அப்படியே கிடக்கிறதை பார்த்து அந்த ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்ப் சென்டரை சேர்ந்தவர்கள் என்னை தூக்கி எனக்கு முகத்திலே தண்ணீர் அடித்து என்னை திடப்படுத்தி எழுப்பினார்கள். அவர்களுக்கு என்னை பார்த்து பயங்கர நான் முழங்கால் படி நிற்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, என் வாழ்க்கை செழித்தது. அல்லேலூயா. என் வாழ்க்கை செழித்தது. உங்கள் வாழ்க்கையும் செழிக்கும். படிக்கிற பிள்ளைகள் நன்றாய் செழித்து ஓங்குவார்கள். உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் உண்டு. ஏசாயா 35:3 தளர்ந்த கைகளை திடப்படுத்த சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன்கொள்ளுங்கள் சொல்ல ஒரு அருமையான பாடல் 1ஆம் வசனத்தில் வாசியுங்கள். ஏசாயா 1:35. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து, வனாந்தரம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா. வனாந்தரம் செழிக்கும், வறண்ட நிலம் துளிர்க்கும். என் ஜனத்தின் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். வனாந்திரம் செழிக்கும், வறண்ட நிலம் துளிர்க்கும். என் ஜனத்தின் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். மானை போல முடவன் குதிப்பான், மகிழ்ச்சியினால் நிறைந்து புகழ்ந்து நடந்து குதிப்பான். மானை போல முடவன் குதிப்பான், மகிழ்ச்சியினால் நிறைந்து புகழ்ந்து நடந்து குதிப்பான். வனாந்திரம் செழிக்கும், வறண்ட நிலம் துளிர்க்கும். என் ஜனத்தின் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். சங்கீதம் 68:9 தானே உடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17:8 வாசித்து பார்த்தால், நீ பரதேசியாய் தங்கி வருகிற ஆபிரகாமே, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து. அல்லேலூயா. இந்த கானான் தேசத்தை உனக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட சாட்சிகள் நிறைவேறுகிறதா? சில ஆண்டுகளுக்கு முன்னே, ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், ஒரு நாள் இதே வார்த்தையை நான் செய்தி கொடுத்த போது அதை விசுவாசித்த ஒரு தங்கச்சி, அவருடைய பேர் ஜமுனா. அந்த ஜமுனாவுடைய கணவரார் குடிக்கிறதற்கு அவரை தான் பார்த்து கற்றுக்கணும், அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு குடிகாரர். ஆனால் இந்த பிள்ளை கர்த்தரை பற்றி கொண்டு நின்றாள், இந்த வசனத்தை பற்றி கொண்டு நின்றாள். ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவனே எங்களுக்கு நீர் தர முடியும் என்று பிடித்து கொண்டு நின்றாள். ஆண்டவர் அவளுக்கு சொந்தமாக ஒரு வீட்டை கொடுத்தார். அல்லேலூயா. யார் யார் எனக்கு ஒரு சொந்தமான வீடு கிடைக்காதா என்று ஏங்குகிறீர்கள்? என் நேசர் உங்களுக்கு ஏற்றபடி சொந்தமான வீட்டை தருவார். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அது கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று உபாகமம் 11:24 சொல்லுது. வாசிங்க. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதான பாட்டு நம்ம என்ன பாடுறோம்? கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று நாம் பாடுகிறோம். வேத வசனம் அப்படி சொல்லவில்லை, உனக்கு சொந்தமாகும். இந்த தெருவுக்கு நான் வரும்போது நான் சப்பாணியாய் வந்தேன். நீங்கள் யார் யார் அறிவீர்கள் என்று தெரியாது எனக்கு. என்னை பிடித்து கூட்டி கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஒரு வண்டியில் ஏற்றி என்னை கொண்டு வந்தார்கள். என்னால் அந்த வீட்டுக்குள்ளே ஏறுகிறதற்கு கூட எனக்கு கால்களில் பலன் இல்லை. நான் கால் மிதித்த இந்த தேசம். அப்படி இருக்கும்போது
நான் கொஞ்சம் நடக்க தொடங்கினேன். இந்த இடத்திலே ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு கடக்கால் போட்டிருந்தார்கள். அதன் மேலே ஏறி நின்று இது ஹவுசிங் போர்டை பார்த்து பிரசங்கம் பண்ணுவேன். அநேக நாட்கள் அப்படி செய்திருக்கும் போது ஆண்டவரே, நான் கால் விதிக்கும் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று சொன்னீரே, எனக்கு சொந்தமாகும் என்று சொன்னீரே, என்ன செய்கிறீர் சொல்லுகிறீர் என்று கேட்டபோது இதே இடத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். கைகளை தட்டக்கூடாதா? இதே இடத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். இதிலே இந்த பில்டிங்கை கட்டுகிறதற்கு, அதுவும் அந்த கடக்கால் மேலே, அந்த ஃபவுண்டேஷன் மேலே கட்டுகிறதற்கு ஆண்டவர் கிருபையை தந்தார். கிருபையினாலும் இரக்கங்களால் சூட்டுகிற கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் அதிசயங்களை காண செய்வார். ஜீசஸ், நான் இந்த இடத்தை வாங்குகிறதற்கு ஆச்சரியப்படுவீங்க. இந்த கடக்கால் போட்டிருக்கு, ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கு. இதை வாங்குகிறதற்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒரு புரோக்கர் வந்தார். அந்த புரோக்கர் வந்து இந்த இடம் காலியாக இருக்கிறது, அது விற்பனைக்காக இருக்கிறது, நாம் விலைக்கு கேட்கலாமா என்று கேட்டார். நான் உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்டு என்னுடைய வீட்டு உள்ளே போய் அங்கே முழங்கால் போட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ போ, அந்த இடத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. எத்தனை ரூபாய் இருக்குன்னு பார்த்தேன். 10 ரூபாய் இருந்த இடத்துல. அல்லேலூயா. வீட்டில் இருந்த மொத்த ரூபா வெறும் 10 ரூபா. அந்த 10 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். அல்லேலூயா. சொத்து வாங்குறதுக்கு போகிறது எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்களேம்மா. 10 ரூபாய் எடுத்துகிட்டு போனேன். என்னுடைய கூட கிங்ஸ்லி என்ற சகோதரர் வந்தார். அவரிடத்துல ஒரு எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். 500 ரூபாய் இருக்குண்ணா, தாராளம் போதும். சொத்து வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது தாராளம் போகும் என்று அந்த விசுவாச கால்களை எடுத்து வைத்தோம். போனோம். அங்கே போய் பேசினால், நீங்க ராஜ்புனோவா ஐயா தானேன்னு கேட்டார். அந்த ஆள் என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியாது, எனக்கு புதியவர் அவர். நீங்க ராஜ்புனோவா ஐயா தானே, நீங்கள் உங்களுக்கு நான் தருகிறேன். அவர் சொன்ன விலை ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் குறைந்த விலைக்கு கேட்டோம். அவர் சரி, ராஜ்புர ஐயாவுக்காக அதை தருகிறேன். அல்லேலூயா. இந்த பாவியின் மேலே ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருக்கிறார் பாருங்கள். அப்படி அட்வான்ஸ் கொடுக்கணுமே ஐயான்னு சொன்னேன். கொடுங்கன்னு சொன்னார். இந்த 500 ரூபா வருடத்தில் இருந்து வாங்கி இந்த 10 ரூபா சேர்த்து 510 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அவர் மேலே கீழே பார்க்கிறார். உங்களிடத்துல நான் அட்வான்ஸ் எதிர்பார்ப்பனான்னார். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். சங்கீதம் 68:6 வாசித்து பார்த்தால், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுமில்லாமல் தனிமையாயிருக்கிற உங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். கட்டுண்ட உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். ஆண்டவர் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வசனம் தந்தார், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதி. ஆண்டவர் தந்த வசனங்களை பிரசித்தப்படுத்துகிறீர்களா? ஆண்டவருக்காக பேசுங்கள். ஒவ்வொரு சகோதர சகோதரியோடும் பேசுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பேச நீங்கள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவேளை அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும், அடுப்படியிலையா அடுப்பின் அடியிலேன்னு தெரியவாசிங்கம்மா. சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய்,
அங்க என்ன இருக்கு? அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் சரி, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும், பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை எவ்வளவு அழகாய் ஆண்டவர் பார்க்கிறார். அழகாய் நிற்கிற யார் இவர்கள் என்று ஒரு பாடல் பிள்ளைகள் பாடுவார்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்சடத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கிற இவர் யார்? அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும். திண்டுக்கல் பக்கத்துல ஒரு வேடச்சந்தூர் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த வேடச்சந்தூர்ல நம்முடைய ஊழியக்காரி ஒருத்தர் ஊழியர் செய்து கொண்டாள் இருந்தாள். அவளுக்கு கட்ட சரியான ட்ரெஸ் இல்லை, சாப்பிட சரியான உணவு இல்லை. கணவன் மரித்து போனார், தனிமையா இருந்தால் ஒரு பிள்ளை, அவனை வளர்த்து தேற்றி எடுக்க வேண்டும். அவருடைய பேர் மறந்துட்டேம்மா, மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த தேவா, அவளுடைய பேர் தேவா. அந்த தேவா என்னை பார்க்க வந்தாள். அவளுக்கு நம்முடைய வீட்டில் இருந்த பழைய சாரி, எங்களுடைய மனைவி கட்டி தூக்கி போட்ட பழைய சாரிகள் ஒரு 4-5 எடுத்து கொடுத்தோம். அதை எடுத்து கொண்டு போய் அவள் கட்ட தொடங்கினாள். அவளுடைய தாயாருக்கு அவளுக்கு சிக்காயி உடம்பெல்லாம் ஒரு சொறி அந்த தாயாருக்கு. அப்பொழுது இவள் கட்டின அந்த சாரியை அம்மாவுக்கு கொடுத்து கட்ட சொல்லி, நான் கட்டின சாரி அம்மா, நீ இதை கட்டு, உடைய சொறியெல்லாம் போய்விடும்னு சொன்னான். ஆச்சரியமா இருக்குல்ல? அல்லேலூயா. சொறியெல்லாம் போயிடும்னு சொன்னா அதை ஜெபத்தோடு தாயார் கொடுத்தாள். தாயார் கட்டினால் உடம்பிலிருந்த சொறியெல்லாம் போய்விட்டது. ஏழை பிள்ளை, அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை, புருஷன் இல்லாத பிள்ளை, சொந்த வீடு இல்லாத பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளையை ஆண்டவர் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். இதை நான் பப்ளிஷ் பண்ணி கொண்டிருந்த புஸ்தகத்தில் எழுதினேன். அதை பார்த்த புஷ்பராஜ் என்று சொல்லுகிற ஒரு பெரிய, என்ன சொல்றது தெரியல, ஒரு மனுஷன். அவர் பெரிய ஊழியக்காரன்னு பேரு. ஆனா அந்த மனுஷன் என்ன செய்தான், அதை திரும்ப எழுதினான். இது நடந்திருந்தா நான் இந்த ஆண்டவரை விட்டு விலகிறேன்னு எழுதினான். இது நடந்திருந்தா நான் உடனே அவருக்கு அழகா பதில் சொன்னேன். என்ன பதில் சொன்னேன்? வேடச்சந்தூர்ல போய் தேவான்னு கேளுங்க, அவளை தெரியாத ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க என்று சொன்னால் அவர் விசாரித்தார். விசாரித்த போது அவள் கட்டின துணியை கட்டின அந்த தாயார் மட்டுமல்ல, இன்னும் அநேகர் சுகம் பெற்றதை அங்கே சாட்சியாய் சொன்னார்கள். நீங்க கட்டின சாரி, நான் கட்டின ட்ரெஸ் ஆண்டவருக்கு மகிமையாய் இருக்குமானால் எவ்வளவு மேன்மை. ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த தேவாவை ஆசீர்வதித்தார், அவளுடைய பிள்ளையை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 6:2-5 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அல்லேலூயா. என்னுடைய எலும்புகள் நடுங்குகிறது. என்னுடைய மனைவியை கேளுங்கள், நான் இந்த கையை தூக்கினாலே நடு 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 நடுங்கும். சும்மா இருக்கும் போதே எப்போதும் என்னுடைய இந்த இடது கையை நான் தூக்கினால் அது அவ்வளவாய் நடுங்கும். இதைத்தான் ஆண்டவர் எழுதி வைத்தாரா என்று தெரியவில்லை. என் எலும்புகள் நடுங்குகிறது. மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? ஜீசஸ். 3 வசனம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? 6 வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். 5 வசனம். மரணத்தில்
மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை என்று வேதம் சொல்லுது. என்ன அர்த்தம்? மரணத்தில் யாரும் செத்து போனவங்க யாரும் அவரை நினைவு கூறுகிறது இல்லை. செத்து போன உயிரோடு எழுப்புனா சொல்லுங்களேம்மா, நினைவு கூறுவாங்களா இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம்பூர்ல ஒரு தங்கச்சி இருக்கிறாள், அவளுடைய பேர் எலிசபெத். அந்த எலிசபெத் இங்கே சென்னையில் இருந்தவள். அவளுக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவளுடைய கணவன் எனக்கு என்னோடு கூட ஊழியத்தில் இருந்த சதீஷ், இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது நான் தான். அவளை திருமண ஏற்பாடு செய்தது நான் தான். அவருடைய திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அந்த திருமணத்தில் நிறைய கூட்டம். அந்த கூட்டத்தில் அந்த ரிசப்ஷனுக்கு நான் போய் ஏதோ அந்த சதீஷ்ணத்தில் சொல்லு, மாப்பிள்ளையிட்ட மேடையில் இருக்கிறார், மாப்பிள்ளை இருக்கிறான், மாப்பிள்ளை பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் பொண்ணுடைய அம்மா இருக்கிறாங்க. அவ நல்ல குண்டா இருப்பாங்க. அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா யாருன்னா இங்கே ஜாயிண்ட் ஆஃபீஸில் கிரேஸ் டியூட்டோரியல்ஸ் என்ற டியூட்டோரியல் நடத்துகிறாரு அவருடைய அம்மா. அந்த தாயார் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் சதீஷ் ஏதோ பேசுறதுக்கு என்னன்னு ஞாபகம் இல்லை, பேசுறது போனேன். போய் நிற்கிறதுக்குள்ளே இந்த அம்மா அப்படியே கீழே விழுந்தாங்க. மேடையில் பெரிய மேடை, அந்த மேடையில் அப்படியே விழுந்தாங்க. அசைவு இல்லாமல் கிடந்தாங்க. நான் ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நின்னேன். ஸ்தம்பித்து போய் நின்னேன். அவர்கள் கை கால் அசையவில்லை, அவருடைய வாய் பேசவில்லை, தலை அசையவில்லை. அப்பொழுது அங்கே பப்ளிக்கில் ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் இப்பொழுது ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அதனுடைய சீஃப். அப்பொழுது அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை, ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டலில் சீஃப், அவர் பேர் நான் மறந்துட்டேன். அந்த டாக்டர் அங்கே உட்காந்து, பெரிய டாக்டர், பயங்கர ஃபேமஸான டாக்டர், அவர் அங்கே இருக்கிறார். அவரை அழைத்தார்கள். நேரே வந்தார், மேடையில் ஏறினார். அந்த நெஞ்சை போட்டு அமுக்குன்னு அமுக்கிறார். ஏன்னா அசைவே இல்லையே. ஆகவே எவ்வளோ நேரம் அசமுக்கிறார். அமுக்கி விட்டு அப்படியே எழுந்தார், தலை கவிழ்ந்தார், அப்படியே கீழே இறங்கினார். என்ன ஆச்சு? என்ன ஆயிட்டாங்க சொல்லுங்களேம்மா? செத்துட்டாங்கம்மா. சாகல் நடந்த டாக்டர் வெளியே போக மாட்டார், செத்துட்டாங்க. உடனே நான் போறேன், நான் ஒரு அற்ப மனுஷன், நான் போறேன், கையை பிடித்து இயேசுவின் நாமத்தில் எழும்புன்னு சொன்னேன். எழுந்து குதித்து நின்றார்கள். அல்லேலூயா. எழுந்து அவங்க மரித்து போனார்களா மரித்து போகலையா எனக்கு தெரியாது. நான் அது உறுதிப்பாடு இல்லாமல் நான் சொல்லக்கூடாது. ஆக மரித்து போனதாக டாக்டர் விட்டு போன அந்த தாயார் எழுப்பினார்கள். இன்னும் பல ஆண்டுகள் ஜீவனோடு இருந்தார்கள். அல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தக்கூடாதா? அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்தவர்களை உயிரோடு டெய்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையில் கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபிப்போம். நானும் அதில் சௌர குமாரவேலும் இன்னும் கலை செல்வனும் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு தம்பியுமாக ஜெபிப்போம். டெய்லி ஜெபிப்போம் காலையில். அந்த தம்பி சக்திவேல், அந்த சக்தி முருகன் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். ஐயா ஏசப்பா, நீங்கள் இந்த ராஜ்மனோவா ஐயாவை கொண்டு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்க. டெய்லி ஜெபிப்பார். ஆனால் நான் இதுவரைக்கும் அவருக்கு இந்த சாட்சியை சொன்னதில்லை. அல்லேலூயா. தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவன். யார் யாருக்கு ஆசை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும்? உங்களுக்கு நீங்க யார் யாருக்கு ஆசை? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர ஆண்டவரை தவிர வேறொரு ஆசை எனக்கு இல்லை. அல்லேலூயா. இயேசுவே என் ஆசை, சீயோனே என் வாஞ்சை. கண்களை மூடுவோமா? என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில சம்பூரண மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணுகிறார். இளைத்து போன
உங்கள் சோத்திரத்தை ஆண்டவர் திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. திடப்படுத்தி பலப்படுத்தி உங்களையும் சாட்சிகளாய் நிலைநிறுத்துவார். நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேவரே கண்ணோக்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க தேவாதி தேவன் கிருபையும் பலன் தர வேண்டுமாய் தம் நோக்கி செல்கிறோம். கர்த்தருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.